நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா புளிக்கிறது தான் முக்கியம். மாவு வந்து அரிசியை வந்து நல்லா ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது ஊறுறக்கே மத்தியானம் ஊற போட்டிங்கன்னா சாயங்காலம் ஆட்டிக்கும். ஆட்டி எடுத்து வச்சுருங்க. ராத்திரி ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இந்த பழம் போட்டு இந்த ஜேகரி யூஸ் பண்ணும்போது நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கிற ஜேகரி யூஸ் பண்ணிங்க. ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறது யூஸ் பண்ண வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. இதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட். உடலுக்கு வந்து நீங்கள் ரைஸ் பிரான் ஆயில் இல்லைன்னா கோகனட் குக்கிங் ஆயில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வேறு எந்த எண்ணெயிலையும் சுட்டுறாதீங்க. இல்லைன்னா ரீஃபைன் கிரவுண்ட்நட் ஆயிலில் சுட்டிங்கனாலும் இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு வெளியே உள்ள சாஃப்டாகவும் வெளியே முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரைஸ் பிரான் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி வந்து சுட்டேன். நீங்கள் வந்து ரீஃபைன் கிரவுண்ட்நட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கோகனட் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேட்டரை வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சுட வேண்டாம், கரிஞ்சிரும். அது மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும்.